புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். கொலை பண்ணிட்டு உடம்ப பல பாகங்களாக வெட்டி வீசுறது தான் இன்றைய ட்ரெண்ட். இது ஒரு கொடூரமான போக்கா மாறிடுச்சு. இந்த கொடூரமான போக்குக்கு பெங்களூர்ல பெண் ஒருவர் பலியான சம்பவத்தையும், சிவகாசியில 2 இளைஞர்கள் உட்பட பொள்ளாச்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெற்றோரின் ஒரே மகனை கொலை செய்த கொடூரமான சமூகங்களை பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். மாமியாரை கொன்று 19 துண்டுகளாக வெட்டி வீசிய கொடூரம். பொதுவாகவே கொலை குற்றம் நடந்துருச்சு அப்படின்னாலே எல்லாருக்குமே கொலை நடக்கும். ஆனால் சமீப காலங்களில் கொலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாகவும் குரூரமாகவும் மாறிட்டதை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை நமக்கு உணர்த்திட்டு இருக்கு. இது மாதிரி தான் கடந்த வாரத்தில் பெங்களூருவை அடுத்த தும்கூர் நகரையே கதிகலங்க வைக்கும் விதமாக சுமார் 20 இடங்களில் வீசப்பட்டிருந்த மனித உடல் பாகங்கள் கைப்பற்றப்பட்ட திகில் சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை அடுத்த தும்கூரு மாவட்டம் கொரட்டக்கேரே பகுதியில் கடந்த 7ஆம் தேதி காலையில் தெருநாய் ஒன்று அங்கு கிடந்த பாலித்தீன் பையை கடித்து இழுத்து வந்துள்ளது. அப்போது அப்பகுதியில் சென்றவர்கள் அதை கவனித்த போதுதான் அந்த பாலித்தீன் பையினுள் துண்டிக்கப்பட்ட மனித கை ஒன்று இருந்துள்ளது. இதனை கண்டு திகிலில் உறைந்து போன அப்பகுதியினர் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த கொரட்டக்கரே போலீசார் பாலித்தீன் பையில் கிடந்த கையை கைப்பற்றினர். இந்நிலையில் அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மற்றொரு பையில் இன்னொரு கை கிடப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அந்த கையையும் கைப்பற்றிய போலீசார் மேற்கொண்டு அருகில் மேலும் உடல் பாகங்கள் கிடைக்குமா என்ற சோதனையில் இறங்கினர். அப்போது கை கிடந்த இடத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் பாலித்தீன் பையில் 2 கால்களும், அதனையடுத்து மற்றொரு இடத்தில் உடல் உறுப்புகளும் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொலையான நபர் யார் என்பது தெரியாமல் போலீசார் தலையை தேடி வந்தனர். இந்நிலையில் மறுநாள் 8ஆம் தேதியன்று உடல் பாகங்கள் கிடந்த பகுதியில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் பாலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் கொலையானவரின் தலையை மீட்டனர். அவரை தொடர்ந்து அந்த உடல் பாகங்கள் ஒரு பெண்ணுக்கு உரியது என்பதையும், அவரை கொன்று 19 துண்டுகளாக வெட்டி கொரட்டக்கரையிலிருந்து 30 கிலோமீட்டர் வரையும் 18 இடங்களில் பாலித்தீன் பைகளில் உடல் பாகங்களை வைத்து மர்ம நபர்கள் வீசியிருப்பது போலீசாரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொடூர கொலை நடந்தது போலீஸ் மந்திரி பரமேஸ்வர் தொகுதி என்பதால் தும்கூரு மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த கொரட்டக்கரே போலீசார் நடத்திய விசாரணையில் தும்கூரு புறநகர் பெல்லாவியை சேர்ந்த லட்சுமி தேவம்மா என்பவர் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து காணாமல் போனது தெரிய வந்தது. இதனால் கொலையானவர் அவராக இருக்கலாமோ என கருதிய போலீசார் அவரது குடும்பத்தாரிடம் இது குறித்து விசாரித்த போது அவர்களோ கொலையானவர் லட்சுமி தேவம்மா தான் என்பதை ஏற்க மறுத்தனர். ஆனாலும் அங்கு அடையாளங்களை வைத்து கொலையானது லட்சுமி தேவம்மா தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். On 7th August of this month, on 7th August we found pieces of human body parts in Koratakere police station limits. So on finding the body parts, immediately we reached to the spot and found that 2 hands and other muzzle and intestine parts were thrown at different places in Koratakere police station limits. Immediately we took a sumo motu murder case and started investigating whose body parts are these. And when we verified the missing cases of recent time,
We found that in Bellavi, one lady of similar expected age gone missing on 3rd of August. And when we verified the identity marks on the hands, and we had shown the family members. So family members partially identified it, and later on the next day, head of the deceased found, and on seeing the head, the deceased daughter and kids, family members identified the body, and based on that, we started our investigation. காவல்துறையை நம்ம சும்மாவே சொல்லக்கூடாது. குற்றங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குற்றம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர் போதைக்கு அடிமையாகிறதோட இது போன்ற தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறதோட சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையுமே சேர்த்து கேள்விக்குறியாக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையாக. அதனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொலையோ கோபமோ தீர்வாகாது அப்படிங்கிறத இன்றைய இளம் தலைமுறையினர் உணர்ந்தாலே இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கொலையாளி யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பதை அறிய கொலையாளிகளை பிடிப்பதில் போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர். இந்நிலையில் கொலை நடந்த இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது கடந்த 6ஆம் தேதியன்று கார் ஒன்று அங்கு வந்து சென்றிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த காரின் பதிவெண்ணை வைத்து விசாரித்ததில் அது தும்கூரை சேர்ந்த சதீஷ் என்பவருக்கு சொந்தமான கார் என்பது தெரிய வந்துள்ளது. When we followed through the victim's movement, we found that she got into one white color Brezza car. Based on the ownership of the Brezza car, we found who is the owner. And when we tracked him down, and he said that on the insistence of deceased son-in-law, so they killed her in the car in the presence of the doctor only. And after that, we also secured doctor, and all 3 accused were sent to the jail, were secured yesterday night, and they are going to be produced before magistrate today, and we will take police custody and we will do the further investigation. பின்னர் சதீஷையும் அவருடன் இருந்த நண்பர் கிரணையும் போலீசார் பிடித்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. ஆம், போலீசாரிடம் லக்ஷ்மி தேவம்மாவை கொன்றதை ஒப்புக்கொண்ட அவர்கள் இதனை செய்ததே லக்ஷ்மி தேவம்மாவின் மருமகன் ராமச்சந்திராதான் என்ற அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் பல் மருத்துவரான ராமச்சந்திராவை கைது செய்து அவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய கார் மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. அதில் ஏற்கனவே திருமணமான பல் மருத்துவர் ராமச்சந்திராவிற்கு லக்ஷ்மி தேவம்மா அவரது மகளை 2வது திருமணம் செய்து வைத்துள்ளார். மேலும் பல் மருத்துவர் என்பதால் சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு மகளை பற்றி பொய்யான தகவல்களை கூறி திருமணம் செய்து வைத்துள்ளார். இதனால் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்திற்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழுந்துள்ளது. இதனால் மனம் வெறுத்து போன ராமச்சந்திரா மாமியார் லக்ஷ்மி தேவம்மாவை தீர்த்து கட்டுவது என்று முடிவெடுத்துள்ளார். அதன்படி கடந்த 3ஆம் தேதியன்று வீட்டிற்கு வந்திருந்த மாமியார் லக்ஷ்மி தேவம்மாவை பேருந்து நிலையத்தில் விட்டு வருவதாக அழைத்து சென்ற ராமச்சந்திரா முன்னதாக திட்டமிட்டபடியே தன்னுடைய நண்பர்களை வரவழைத்து கழுத்தை நெரித்து கொன்றுள்ளார். பின்னர் உடலை எப்படி மறைப்பது என்று திட்டம் போட்ட அவர்கள் உடலை 19 துண்டுகளாக வெட்டி அதனை பாலித்தீன் பைகளில் போட்டு உள்ளனர். பின்னர் அதனை அங்கிருந்து சுமார் 18 இடங்களில் வீசி சென்றது தெரிய வந்துள்ளது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.